ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன இலைன்னா எருக்கம் இலை. இது வந்து பச்சை இலையில் வந்து நிறைய பால் இருக்கும், அதனால நான் பழுத்தலை எடுத்துக்கிறேன். ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. உங்களுக்கு வந்து பழுத்தலை வேணான்னா பச்சை இலை கூட போட்டுக்கலாம். இதில் பால் வடியும், இதில் பால் வராது, அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, அடுப்பில் இப்படி வேஸ்ட்டான பேன் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி, இதை விட எஃபெக்டிவாக விளக்கெண்ணெய் இருந்தால் ரொம்ப சூப்பருங்க. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த இலையெல்லாம் இது போல் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கலாம். இது போல் கிள்ளி இந்த எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ வந்து இது நல்லா வேகணும். வெந்துட்டு அந்த ஈரப்பதெல்லாம் போய் அது அப்படியே இலை வந்து நல்லா அதுலேயே முறுமுறுன்னு வரும் இல்லையா, அது போல் வரணும். இப்போ ஒரு குச்சியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. எந்த பாத்திரமும் வைக்க வேண்டாம், அது வந்து கொஞ்சம் எருக்குன்னு சரி இல்லையா, அதனால் வந்து எந்த பொருளும் போடணும், ஸ்பூன்லாம் போடாமல் குச்சியை வச்சு கிளறி விடுங்க. இப்போ இது என்ன இதுக்கு யூஸ், இது காஞ்சதுக்கப்புறம் நல்லா எடுத்து வடிகட்டி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது என்னென்னா மூட்டு கால் வந்து நிற்கிறது வலி எடுக்குது, மூட்டு வலி இருக்குல்லையே, அதுக்கெல்லாம் வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிலீஃப் இருக்குங்க. உண்மையாகவே நல்ல ரிலீஃப் இருக்குங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.